துல்லியமாக சொல்கின்றான். யஸ்பஹூன், நீந்திக் கொண்டிருக்கின்றன. சுப்ஹானல்லாஹில் அலீம். அந்த நீந்துதல் தான் இவற்றின் மோதல் இல்லாமல் இவற்றை கொண்டு செல்கிறது. அது மட்டுமல்ல, இப்படி துல்லியமாக இவை நீச்சல் வேகத்தில் அலை அலையாக மேலும் கீழும் இறங்கி ஏறி ஓடிக்கொண்டிருப்பதால் இவை காலத்தை உருவாக்குகின்றன. நாம் இன்று வாழ்கின்றோமே, நாம் பயன்படுத்துகின்றோமே, இந்த காலம் என்பது எங்கே உருவாகிறது என்று சொன்னால், இந்த அலையான ஓட்டத்தில் யஸ்பஹூன், நீந்தி செல்லக்கூடிய இதில்தான், இதற்குள்ளே தான் இந்த காலம் உருவாகிறது. சுப்ஹானல்லாஹ், மிக வீரியமான விவரமான விஷயங்கள் அங்கே இருக்கின்றன. அருமையானவர்களே, குர்ஆன் ஒன்றை சொன்னால் அது அறிவியலாக இருந்தாலும் அதற்கு பொருந்தத்தான் செய்யும்.